இந்த வீடியோவில் சூப்பரான 3 படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு படம் ஈகோ. இந்த படம் மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் 8 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. But sometimes protection and restriction, they both look the same. இது எந்த OTT தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, கொரியச்சன் எங்கே இருக்கார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மையமாக வச்சு தான் படமே மூவ் ஆகும். இந்த கொரியச்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மலைப்பகுதியில் தனியாக இருக்கிற ஒரு வீட்டில் தன்னோட மனைவியோட வாழ்ந்து வர்ற ஒரு ஆள் தான் இந்த கொரியச்சன். இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் இவங்க வளர்க்குற ஒரு நாய் கூட்டமே அங்கே இருக்கும். இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் அந்த தனியாக இருக்கிற அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. நீ யாரான்னு அறியும் வரை എന്നെ എന്തേലും ചെയ്യാനുണ്ടോ ഉള്ളില്? കാരണം ഉണ്ടാവുന്നവരെ ആവശ്യമില്ല. திடீர்னு இந்த கொரியச்சன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காணாமல் போகிறாரு. அதுக்கப்புறம் அவரை தேடி அங்கே போலீஸ், மிலிட்ரி நிறையா பேர் வந்துட்டு போகிறாங்க. ஆனால் அப்படியாப்பட்ட கொரியச்சன் யார், எதுக்காக அவரை தேடி எல்லோரும் வர்றாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. இதில் இந்த கொரியச்சனோட ஒரு சின்ன கேரக்டர் மட்டும் சொல்கிறேன். அது என்னென்னா, கொரியச்சன் கிடைக்காத நாய் இனங்களை தேடி கண்டுபிடிச்சி ப்ரீடிங் பண்ணி அதை போலீஸுக்கும் மிலிட்ரிக்கும் கொடுக்குற ஒரு ஆளாக இருப்பார். திடீர்னு அவர் காணாமல் போகவும் நிறைய பேர் அவரை தேடி வர்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். அந்த கொரியச்சன் யார், அவரை எதுக்காக தேடி வர்றாங்க அப்படிங்கிற கதையை மையமாக வச்சு தான் படம் மூவ் ஆகும். படம் கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் பரபரப்பாக தான் போகும். ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க, அதுவே பயங்கரமாக இருக்கும். உண்மையிலே படம் செம ஒர்த்தான படம் தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது படம் 12 Years Slave. இந்த படம் 2013 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் 8.1 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. I will write your letter, sir. Now, would you kindly hand me those shekels? இது எந்த OTT தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படம் 1841 நடக்கிறது மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த டைமில் இந்த கருப்பினத்துக்கும் வெள்ளை இனத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கும். சண்டை அப்படின்னா என்னென்னா, வெள்ளை இனத்தவர்கள் எல்லாருமே கருப்பினத்தவர்களை வீட்டுகளில் அடிமையாக்கி வேலை வாங்கிக்கிட்டு ஒரு அடிமையாக தான் வச்சுருப்பாங்க. எந்த ஒரு கருப்பினத்து ஆண்களும் பெண்களும் சகஜமாக வெள்ளை இனத்தை நிமிர்ந்து பார்த்து பேசவோ இல்லை சகஜமாக பழகவோ முடியாது அந்த டைமில். Come here, boy. Your name is Platt, is it? அவங்க வீட்டு வேலை, இந்த வயல் வேலை மட்டும்தான் பார்க்கணும், அவங்க அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்ச வெள்ளை இனத்து ஆட்கள் நினச்ச காலங்கள் அந்த டைமில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரீமேன் எப்படின்னா, அந்த டைமில் அடிமையோ அந்த மாதிரி எந்த ஒரு ஆளும் கிடையாது. நம்ம ஹீரோ வயலின் வாசிக்கிறவர். இந்த மாதிரி வயலின் வாசிச்சுட்டு ப்ரோக்ராம் இந்த மாதிரி போயிட்டு அவர் நம்ம ஹீரோவுக்கு வர வருமானத்தை வச்சுட்டு அவங்க குடும்பத்தை சூப்பராக ரன் பண்ணிட்டு போய்கிட்டு தான் இருக்கார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோக்கிட்ட 2 வெள்ளை இனத்து ஆண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வாசிக்காதீங்க, இங்கே வாசிக்கிறத விட வாஷிங்டனில் வாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா, Listen up. You're Judge Turners for the season, more if need be, till my crops return. Y'all bring no disrespect to me. Y'all bring no biblical place. அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை அடிமை மாதிரி வித்துடுறாங்க. இந்த நம்ம ஹீரோ காலையில் விடிஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம அடிமையாக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவாகும். படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். மஸ்ட் வாட்ச் மூவின்னு கூட நான் சொல்லுவேன். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் படம் கண்டிப்பாக பார்க்கணும், நல்லாயிருக்கு. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவது படம் அவிகித்தம். இந்த படம் 2025 மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஆனால் அந்த படம் தமிழ் டப்பில் இருக்குது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.7 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. ഇവിടെ ബുദ്ധിമാനായിട്ടൊന്നും അഭിനയിക്കൊന്നും വേണ്ട. എനിക്ക് അത്രക്കൊന്നും ബുദ്ധിയില്ല. இது எந்த OTT தளத்தில் இருக்குது அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் இருக்குது. ப்ளஸ் நான் சொன்னது மாதிரி தமிழ் டப்பில் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் படம் கொஞ்சம் ஃபேமிலி அப்படி இப்படின்னு கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் யோசிச்சுங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா,
படத்தோட ஆரம்பத்திலேயே ஊரில் ஒரு 4-5 குடிக்காரங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் சேர்ந்து ஒன்றா சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. நைட் டைமில் சரக்கடிச்சிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதே டைமில் ஒருத்தர் அவர் வீட்டுக்கு போகிற வழியில் காட்டுக்குள்ளே தான் கொஞ்சம் போகிறாரு. அங்கே போகிற வழியில் ஒரு 2 வீடு அவருக்கு தெரியுது. அந்த 2 வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து செவுரு ஏறி குதித்து உள்ளே வர்றாப்புல. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் நேரம் தனியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து இவர் பார்த்துட்ருக்காரு. എന്താ രാവിലെ തന്നെ രാത്രിയാ വരണ്ടേ? എന്തെന്നാ മോളുടെ മുടിയല്ലോ ഇങ്ങനെ? നമ്മളെ തറവാട്ടില് ആർക്കും ഇങ്ങനത്തെ ഒരു മുടി ഉണ്ടായിട്ടില്ലപ്പാ. നിങ്ങൾ ദുബായിലോ മറ്റോ പോയിട്ട് ഒരു 4-5 കൊല്ലം കഴിഞ്ഞിട്ട് വാ, ഞാനിവിടെ കാത്തുക്ക. இந்த பையன் வந்துட்டு நம்ம வினோதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காப்புல. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணு யாருன்னு தெரியல. ஆனால் அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வீடாச்சே, அந்த பொண்ணு இப்படி பண்ண மாட்டாங்களே, இந்த விஷயத்தை எப்படி மற்றவங்கள்ட்ட சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலர் கடை வச்சிட்ருக்காரு ஒருத்தர். அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு. அவர்கிட்ட போய் தகவலை சொல்லி அதை வந்து வீட்டுக்கு தெரியாமல் ஒரு சில பேர்கிட்ட மட்டும் சொல்கிறாங்க. இந்த விஷயத்துலேருந்து அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணாங்க, அந்த பையன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது மாதிரி தான் படம் போகும். படம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் போகும். ஆனால் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்லேயும் கொஞ்சம் போர் அடிக்கலை. படம் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி